Dear teachers, welcome to MS Academy. இன்னைக்கு கிளாஸ்ல காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியேஷன் பத்தி பார்க்கலாம். Before moving to the session, there are complex numbers வரக்கூடிய இம்பார்ட்டன்டான ரிசல்ட்ஸ். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். Z வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா x plus iy. Z பார்ங்கிறது அதனுடைய கான்ஜுகேட் x minus iy. Then Z into Z bar equal x square plus y square. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்மளுடைய மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணோம்னா அதனுடைய ஆன்சர் வந்து x square plus y square. அப்ப ரிசல்ட் 2 3 ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் உடைய வேல்யூ actually equal to z into z bar. இது ரெண்டும் வந்து ஈக்குவல். மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் equal z bar. அந்த ரியல் பார்ட் ஆஃப் z வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா x. இதான் வந்து ரியல் பார்ட் ஆஃப் z. x equal z plus z square. Sorry, z plus z bar divided by 2. Then imaginary part of z. அதை வந்து y னு வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். Imaginary of z வந்து y. z minus z bar divided by 2y. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ண முடியும். போலார் ஃபார்ம் எப்படி ரெப்ரசன்ட் பண்றது? x னுடைய வேல்யூவை r cos தீட்டானும் y னு இருக்க வேண்டிய இடத்துல r sin தீட்டானு ரெப்ரசன்ட் பண்ணணும். இது வந்து அதுக்கான ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன். இப்போ zங்கிற நம்பர் வந்து இந்த இடத்துல இருக்குன்னா ஆரிஜின்ல இருந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்கு. நம்மளுக்கு தெரியும் cos தீட்டாவுக்கான ஃபார்முலா adjacent side divided by hypotenuse x by r. அப்ப அதனுடைய வேல்யூ வந்து x equal r cos theta. Similarly, sin theta னுடைய வேல்யூ opposite side divided by hypotenuse y by r. அப்ப அதுல இருந்து y equal r sin theta. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒண்ணு. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்ம்ல ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஒரு சில ப்ராப்ளத்தை ரொம்ப குயிக்கா வந்து சால்வ் பண்ணிடலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் வந்து ஸ்பைரல் ஆண்டனாஸ்ல மெக்கானிக்கல் சிஸ்டத்துல ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இதுல காம்ப்ளெக்ஸ் டிஃபரன்ஷியேஷன்ல ஸ்பெசிஃபிக்கா ஒரு டாபிக் எடுத்திருக்கிறேன். அனலிட்டிக் ஃபங்க்ஷன். அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆலோமார்பிக் ஃபங்க்ஷன் அல்லது ரெகுலர் ஃபங்க்ஷன். எப்பயாவது ஒரு சில சமயம் கொஸ்டின் பேப்பர்ல அனலிட்டிக் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாம ரெகுலர் ஃபங்க்ஷன்ற வார்த்தையை வந்து எப்ப ரொம்ப ரேரா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹாலோமார்பிக் ஃபங்க்ஷன் ஒரு சில சமயம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த பேர்லாம் தெரிஞ்சிருக்குதான்னு செக் பண்றதுக்கு let f of z be a holomorphic function வரலாம். ஹாலோமார்பிக், அனலிட்டிக், ரெகுலர் ஃபங்க்ஷன் இது மூணுமே ஒரே பேர் தான். இப்போ ஒரு ஃபங்க்ஷனை எப்போ அனலிட்டிக் சொல்லுவோம்னா at a point if it is derivative exists not only at that point but also in some neighborhood of that point, which means that இப்போ என் கையில வந்து f of z னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு, ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த f of zங்கிற ஃபங்க்ஷன் இந்த z0ங்கிற பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருக்குமான்றத நான் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அனலிசிட்டி இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தென் த டிஃபரன்ஷியேஷன். இதை நீங்க ரெகுலர் கிளாஸ்ல தெரிஞ்சுப்பீங்க. முதல்ல டிஃபரன்ஷியேஷன் சொல்லுவோம், அதுக்கப்புறமா தான் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து சொல்லுவோம். அப்ப அனலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் ஏ ஸ்ட்ராங்கர் ரெஸ்ட்ரிக்ஷன். f of zங்கிற ஒரு ஃபங்க்ஷன் z0ங்கிற ஒரு பாயிண்ட்ல அனலிசிட்டியா இருக்கணும்னா அந்த பாயிண்ட்லயும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும், அதுக்கு சுத்தி இருக்கக்கூடிய பாயிண்ட்லயும் டெரிவேட்டிவ் எக்ஸிஸ்ட் ஆகணும். இதை நான் உங்களுக்கு ஜியோமெட்ரிக்கலா ஷோ பண்றேன். இப்ப இது வந்து z0ங்கிற பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல f of z0 எக்ஸிஸ்ட் ஆகணும். அப்புறம் அந்த சுத்தி இருக்க ஒரு சின்ன நெய்பர்ஹுட் நான் சர்க்கிள் மாதிரி வரைஞ்சிருக்கிறேன். ஒரு ஸ்மால் நம்பர் ஆஃப் அது வந்து சர்க்கிளா தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி கூட இருக்கலாம். அந்த நெய்பர்ஹுட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியேஷன் இருந்ததுன்னா அப்போ அந்த பாயிண்ட் வந்து அனலிட்டிக் பாயிண்ட்னு சொல்லலாம். அதாவது நான் மட்டும் நல்லா இருந்தா போது என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி அந்த பாயிண்ட்ல டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கணும். அதுக்கப்புறமா சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிலிட்டி இருந்தாதான் அந்த பாயிண்ட்ல அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கும்.
சரி, இப்ப அனலிட்டிசிட்டியை எப்படி செக் பண்றது? இப்ப டெஃபினிஷன்லயே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல அந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். அப்புறமா அந்த பாயிண்ட் சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் அனலிட்டிசிட்டியை வெரிஃபை பண்றது ஈஸியான ஜாபா? ஏன்னா ஒரு பாயிண்ட சுத்தி நிறைய கோடிக்கணக்கான பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும். எல்லா பாயிண்ட்லயும் நம்ம போயிட்டு ஒரு பாயிண்டா எடுத்து நான் அனலிட்டிசிட்டியை செக் பண்ணனா, சாரி டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ணாதான் அந்த பாயிண்ட்ல அனலிட்டிசிட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். இப்ப இதுக்கான கொஸ்டின் ஆன்சரை வந்து யார் ஸ்மூத்தா செட்டில் டவுன் பண்ணாங்கன்னா, காட்சியும் ரீமான் என்ற இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்க நம்மளுக்கு ஒரு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஃபார்முலா ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபார்முலா செக் பண்ண தம்பி, ஆட்டோமேட்டிக்கா அந்த பாயிண்ட்ல அனலிசிட்டி இருக்குதா இல்லையான்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா நான் சொன்னது பை த டெஃபினிஷன் இட் செல்ஃப் இட் வாஸ் எ டிஃபிகல்ட் ஜாப். அந்த பாயிண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்டும் டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்றது இட் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப். ஆனா என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஒரு கஷ்டமான ஒரு விஷயத்த அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஸ்மூத்தான ஒரு ஃபார்முலா கொடுத்து இதை செக் பண்ணீங்கன்னா அந்த பாயிண்ட அனலிசிட்டி இருக்குமா இல்லையான்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது என்னது ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் அனலிட்டிக்கா இருக்கணும்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷன்னா, எஃப் ஆஃப் ஜெட் கொடுத்துருக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன் அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதுக்கான அவுட்புட்டை கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூட் ஃபங்க்ஷன். f of z equal u of xy plus i vxy. இது வந்து ரொம்ப ஈஸி. இப்போ ஒரு ஃபங்க்ஷன், இப்போ உதாரணத்துக்கு f of z equal z square இருக்குன்னு எடுத்துப்போம். இதை in terms of xy எப்படி எழுதுறதுன்னா, z இருக்க வேண்டிய இடத்துல x plus iy சப்ஸ்டிடியூஷன் பண்ணணும். இப்போ x plus iy the whole square, அப்ப இதை நான் a plus b whole square ஃபார்முலா யூஸ் பண்ண x square plus iy the whole square plus 2i xy வரும், which is none other than I square value minus x square minus y square. This part is u, அதாவது I இல்லாம இருக்கக்கூடிய பார்ட். அடுத்தது I equal to xy, this part is v. ஓகேவா? எப்பவுமே பெரும்பாலும் ரியல் பார்ட்டை uனும் இமேஜினரி பார்ட்டை vன்னு வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த 2 கண்டிஷனை இது சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா, கண்டிஷன் நம்பர் 1 கண்டிஷன் நம்பர் 2 அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல அனலிட்டிக்கா இருக்குன்றத காச்ரீமன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா, இந்த யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், அப்புறம் ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். சிமிலர்லி வி எக்ஸை பொறுத்து பி ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி வரக்கூடிய இந்த அவுட்புட் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனா இருக்கணும். கண்டினியூஸ் ஃபங்க்ஷனான இருக்கணுமான்றதுக்கான நிறைய டெஃபினிஷன் இருக்கும். ஒன்றும் இல்லை, நீங்கள் அதுக்கு கிராஃப் வரைஞ்சிங்கன்னா, கை எடுக்காம கிராஃப் வரைஞ்சோம்னா அது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் இந்த ரீஜன். இது சிம்பிளா தான் இருக்கும். அடுத்தது டோ யூ பை டோ எக்ஸ்னுடைய ஆன்சரும் டோ வி பை டோ ஒய்னுடைய ஆன்சர் ஈக்குவலா இருக்கணும். இப்போ யூ எக்ஸ்னுடைய வேல்யூ வி ஒய். அடுத்தது யூவை ஒய்யை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ற ஆன்சர் மைனஸ் வி எக்ஸ். எப்படிங்க யூ எக்ஸுக்கு வி ஒய் யூஒய் ஈக்குவல் மைனஸ் வி எக்ஸ். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க எந்த ஒரு இடத்துலயும் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணும்போது இது ரெண்டும் சைமல்டேனியஸா சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்ப ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுது, ஒன்னு சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா அதை நம்ம அனலிட்டிக்னு சொல்லக்கூடாது. சைமல்டேனியஸா ரெண்டும் ஒரே நேரத்துல சாட்டிஸ்ஃபை ஆனாதான் அந்த ஃபங்க்ஷன் வந்து அனலிட்டிக்கா இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் தரேன். ஷோ தட் த ஃபங்க்ஷன் f of z equal xy plus iy is continuous everywhere but not differentiable anywhere. இந்த ஃபங்க்ஷன் டைரக்டாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, u வந்து in terms of xy ல இருக்கு, v in terms of xy ல இருக்கு. uன்றது வந்து என்ன ரியல் பார்ட், i எல்லாம் இருக்கக்கூடியது, v வந்து இமேஜினரி பார்ட். ஒருவேளை கொடுத்துருக்கூடிய ஃபங்க்ஷன் in terms of z ல இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி மாத்தலாம், x plus iy அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கொடுத்து அதை சப்ஸ்டிடியூஷன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது in terms of xy ல வந்து மாறிடும். மாறினதுக்கு அப்புறமா i இல்லாம இருக்கிறது ரியல் பார்ட்டாவும் i இருக்கிறது வந்து இமேஜினரி பார்ட்டாவும் எடுத்துக்கலாம். இப்ப f of z xy plus iy, u வந்து xy, v வந்து y. xy are continuous everywhere, consequently u xy யும் v xy யும் continuous everywhere.
இப்ப இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? uxy vxy equal y are continuous everywhere. x வந்து ஒரு continuous function, y ஒரு continuous function, product of the continuous function is a continuous function. இதை நம்ம ஜாமெட்ரிக்கலாவும் பார்க்கலாம். இப்ப நிறைய ஃப்ரீ ரிசோர்சஸ் ஆப்லாம் வந்து இருக்கு. அதுல ஒரு ஆப் தான் வந்து ஜியோஜீப்ரா 3D கிராஃப். நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கனால உங்களுக்கு கிடைக்கும். ஜியோஜீப்ரா 3D கால்குலேட்டர் அப்படின்னு இருக்கும். நீங்க அதுல போயிட்டு u of xy xyன்னு கொடுத்தீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். இந்த சர்ஃபேஸ் வந்து நீங்க கை எடுக்காம நீங்க இதை வந்து வரையலாம். எந்த இடத்துலயுமே இதுல பிரேக் இருக்காது இந்த சர்ஃபேஸ்ல. அப்ப இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இன்னொரு இது நீங்க v of xy யும் u of xy க்கு பதிலு p of xy ஈக்குவல் அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா இன்னொரு சர்ஃபேஸ் வந்து கிடைக்கும். அப்ப uxy யும் vxy யும் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இப்ப அதனுடைய டெரிவேட்டிவ் u வந்து x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்றோம். u வந்து xy, இதை x பொறுத்து பண்றேன்னா எதை ஃபிக்ஸ் பண்ணணும்? y ஃபிக்ஸ் பண்ணணும். x டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஆன்சர் 1, அப்ப y வந்து கிடைக்கும். அதே மாதிரி u y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது x ஃபிக்ஸ் பண்ணணும், y டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் வந்து 1 வரும். அப்ப ஆன்சர் இஸ் x. v x பொறுத்து டிஃபரன்ஷியேட், xங்கிறதே கிடையாது, கரெக்ட்டுங்களா? அப்ப y வந்து அது கான்ஸ்டன்டா ட்ரீட் பண்ணும். v x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, அப்ப v y பொறுத்து பண்ணா 1. இப்ப நம்ம இதை செக் பண்றோம். ux னுடைய வேல்யூ வந்து y, v y னுடைய வேல்யூ வந்து 1, y is not equal. இப்ப அதே மாதிரி u y னுடைய ஆன்சர் வந்து u y equal minus vx. u y னுடைய ஆன்சர் வந்து x, x equal minus vx னா வந்து 0. அப்ப இது ரெண்டும் வந்து ஈக்குவல் கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, கொடுத்திருக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து is not differentiable anywhere. CR equation satisfy ஆகல, அதனால f of z is not differentiable anywhere, though அது வந்து கண்டினியூஸா இருந்தாலும் சரி. Show that the function f of z equals z bar is nowhere differentiable. Z bar வந்து எந்த இடத்துல differentiable இல்லை. இதெல்லாம் நீங்க ரொம்ப குயிக்கா வந்து வெரிஃபை பண்ணிடலாம். இப்போ z bar வந்து என்ன வரும்னா x minus y, u வந்து x, v வந்து minus y, ரெண்டுமே கண்டினியூஸா தான் இருக்கும். u of xy equal x ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன், u of xy equal minus y வந்து ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஏன்னா x கண்டினியூஸ், அதே மாதிரி y கண்டினியூஸ். நீங்க ஜியோமெட்ரிக்கலா அதை பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஜியோஜிப்ரால u of xy equal x ன்னு கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் வந்து கிடைச்சிடும். f of z is continuous everywhere. ஆனா என்னன்னா u x பொறுத்து பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ண பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1, u y பொறுத்து பார்ஷியலா டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0. சிமிலர்லி v x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, v y பொறுத்து பண்ணும்போது -1. அப்ப ux உம் vy உம் வந்து நாட் ஈக்குவல், uy உம் vx உம் நாட் ஈக்குவல். அதனால என்ன ஆகுதுன்னா CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத வச்சு அந்த இடத்துல is not differentiable anywhere, though it is continuous everywhere. அப்ப அந்த இடத்துலயும் அனலிட்டிசிட்டி வந்து கிடையாது. Show that f of z equals modulus of z square is differentiable at 0 but not analytic at 0. differentiable 0ல இருக்கு, ஆனா அனலிட்டிசிட்டி வந்து 0ல கிடையாது. அப்படின்னா 0ங்கிற பாயிண்ட்ல மட்டும் CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். சுத்தி இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே சாட்டிஸ்ஃபை. நம்மளுடைய கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பாயிண்ட் அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்லயும் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கும். இவன் ஒருத்தன் தான் நல்லா இருக்கும், சுத்தி இருக்கக்கூடிய யாருமே நல்லா இல்லைன்னா அது அந்த கான்செப்ட் பிரகாரம் அந்த பாயிண்ட் வந்து அனலிசிட்டி கிடையாது. இதை நம்ம இப்போ மேத்தமெட்டிக்கலா ப்ரூவ் பண்ணலாம். z equal x plus iy. கிளாஸுடைய பிகினிங்ல நான் சொன்ன மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் எப்படி எழுதலாம்னா x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதுல இமேஜினரி பார்ட் கிடையாது, ஒரே ஒரு ஆள் வந்து u மட்டும்தான். இப்போ u x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, ஏன்னா y வந்து கான்ஸ்டன்ட், x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, u y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 2y.
இப்போ v equal 0 நீங்க x பொறுத்து பண்ணாலும் சரி y பொறுத்து பண்ணாலும் சரி ரெண்டுமே 0 தான். இப்போ இத கேர்ஃபுல்லா ux equal uy இது ஒரு பேரு, vx sorry ux equal vy, uy equal minus of vx. ux வந்து 2x, vy வந்து 0, uy வந்து 2y, minus of vx வந்து minus 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் ஆகணும்னா x னுடைய வேல்யூ 0 இருக்கணும். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் ஆகணும்னா y னுடைய வேல்யூ 0 இருக்கணும். ஒருவேளை x வந்து நாட் ஈக்குவல் 0, உதாரணத்துக்கு x வந்து 2ன்னு இருக்குன்னு எடுத்துப்போம். அப்ப என்ன ஆகும்னா 4 equal 0 இது வர முடியாது. இது வந்து அப்சர்ட் பொருளற்றது. அதே மாதிரி yக்கு நீங்க எந்த ஒரு நான் ஜீரோ வேல்யூ கொடுத்தீங்கனாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகக்கூட ஒரே x-ம் 0, x னுடைய வேல்யூவும் 0, y னுடைய வேல்யூவும் 0னா அப்ப அந்த பேர் x, y 0, 0,0ங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கும். அது சுத்தி இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்லயுமே டிஃபரன்ஷியபிலிட்டி கிடையாது. அதனால அந்த இடத்துல அனலிசிட்டியும் இருக்காது. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி CR equation are not satisfied everywhere except at z equal 0. z equal 0 மட்டும்தான் differentiability இருக்கு. is not analytic at the point z equal 0. இதை ஜியோமெட்ரிக்லாம் ஷோ பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு பேரபோலாய்ட் ஷேப்பு, ஆரிஜின்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிலிட்டி, சுற்றி இருக்கக்கூடிய எந்த பாயிண்ட்டுமே டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்காது. இப்போ நான் ப்ரூவ் பண்ணது இங்க இருக்கு, ux equal 2x, uy equal 2y, vx equal, இது ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா 2x equal 0, 2y equal 0னா ஆரிஜின்ல மட்டும்தான் அது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். டிஃபரன்ஷியபிள் அட் z equal 0 ஓகே, ஆனா வந்து என்ன கிடையாது, அனலிசிட்டி வந்து இதுக்கு கிடையாது. ஜியோமெட்ரிக்கலா இது வந்து ஒரு பவுல், நான் சொன்னது வந்து பேரபோலாய்ட் ஷேப்பு. பேரபோலான்றது 2 டைமென்ஷன், இது வந்து பேரபோலாய்ட் ஷேப்பு. பேரபோலாய்ட் ஷேப்பு z equal 0 ஆரிஜின்ல மட்டும்தான் டிஃபரன்ஷியபிலிட்டி இருக்கு, மற்ற எந்த இடத்துலயுமே அதுக்கு வந்து டிஃபரன்ஷியபிலிட்டி வந்து கிடையாது. நான் உங்களுக்கு பிராக்டிஸ்க்காக ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து கூகுள் ஃபார்ம்ல கொடுத்துருக்கேன். அந்த குவிஸ்க்கான லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை சும்மா லைட்டா நீங்க அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்க அதில் ஒரு 4 கணக்கு இருக்கும், நீங்க அதை சால்வ் பண்ணி பாருங்க. ரியல் பார்ட் ஆஃப் zனா x சப்ஸ்டிட் பண்ணுங்க, இமேஜினரி பார்ட் ஆஃப் zனா வந்து y சப்ஸ்டிட் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் zனா உங்களுக்கு தெரியும், மாடுலஸ் ஆஃப் z னுடைய வேல்யூ வந்து ரூட் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர். இதை சப்ஸ்டிட் பண்ணி நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. ரியல் பார்ட் எடுங்க, இமேஜினரி பார்ட் எடுங்க, CR ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பாருங்க. அதுக்கான ஆன்சர் நீங்க சப்மிட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்கான சொல்யூஷன் வந்து இமிடியேட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது உங்களுக்கு ஒரு நல்ல பிராக்டிஸா கண்டிப்பா இருக்கும். Thanks for watching this video and have a great time.